ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். சிம்பிளான வறுவல் ரெசிபி தான், பேச்சுலர் கூட செஞ்சிடலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வணங்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடியை திறந்து பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. இப்போ நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவல் தான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.